பிரியமானவர்களே, அந்தோனியாருடைய நாள் இந்த செவ்வாய்க்கிழமையில் பிரியமானவர்களே, இந்த ஆண்டு யூபிலி ஆண்டு. இந்த யூபிலி ஆண்டில் நம்ம எல்லாரும் இந்த கடவுளுடைய அருளை ஆசிரை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய திருத்தந்தையினுடைய ஒரு விருப்பம். இந்த ஆண்டில் சிறப்பாக கடவுள் நமக்கு கொடுக்கிற அருமையான வார்த்தைகள், பைபிள் வச்சிருக்கிறவங்க தொடக்க நூல் 26ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆண்டை குறித்து அங்கே தொடக்க நூல் அருமையாக பேசுகிறார். இந்த ஆண்டு முழுவதும் இந்த யூபிலி ஆண்டு 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிறது. அதுவும் இந்த ஆண்டு எதிர்நோக்கின் ஆண்டு. இந்த யூபிலி ஆண்டில் ஆண்டு முழுவதும் ஆசிரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டு முழுவதும் நமக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் கடவுளுடைய விருப்பம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லணும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த யூபிலி ஆண்டில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் ஒரு ஆண்டை ஆசீர்வதிக்கிறார். யாருடைய வாழ்க்கையில்? ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு ஆண்டை ஆசீர்வதிக்கிறார். வசனத்தை வாசிப்போம். தொடக்க நூல் 26ஆம் அதிகாரம் வசனம் 12. ஈசாக்கு அந்த நாட்டில் பயிரிட்டு அதே ஆண்டில் 100 மடங்கு அறுவடை செய்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஒரே ஈசாக்கு 100 மடங்கு அறுவடை செய்கிறார். இன்னைக்கு நீங்களும் நான் இந்த வருஷம் முழுவதும் என்ன செய்யணும்? 100 மடங்கு என்ன செய்யணும்? அறுவடை செய்யணும், ஆசீர்வாதத்தை பெறணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஈசாக்கு அந்த நாட்டில் இன்னைக்கு திருச்சியில் எத்தனை பேருக்கு இது சொந்த ஊர்? இங்கேயே எங்கள் தாத்தன் ஊர், எங்கள் முப்பாட்டன் ஊர், எங்கள் காலங்காலமாக இங்கத்தான் நாங்கள் இருக்கிறோம் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? 1 2 இவங்க தான் ஃபேமஸான ஆட்கள். இந்த பாட்டி சொல்லும், சின்ன சாமி, நம்ம சாமி, நீலாம் சின்னோண்டு சாமியார் சாமி, நாங்களாம் எத்தனை சாமியாரை பார்த்துருக்குறோம். இது ஏன் ஊர், இது ஏன் கோயில், நான் வச்சது தான் சட்டம். அப்படியா? அப்படிலாம் சொல்ல மாட்டோம் சாமி, நான்லாம் நல்ல பாட்டி சாமி. அப்படியா? கோயிலுக்கு வந்தால் நம்ம பாட்டிங்கெல்லாம் சூப்பராக பேசுவாங்க, கோயிலை விட்டு வெளியில் போனாலும் சூப்பராக தான் பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆக ஈசாக்கு எந்த நாட்டில் இருக்கிறார்? வேற ஒரு நாட்டில் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆகிருப்போம். இன்னைக்கு நாம் போகிற இடத்தில், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல நாம் ஆசீர்வாதமாய் இருப்பது தான் கடவுளுடைய விருப்பம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க ஹல்லேலூயாவுடைய அபிஷேகத்தை காணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஈசாக்கு இருக்கிற நாடு சொந்த நாடு இல்லை. எந்த நாடு? வேற ஒரு நாடு. அந்த நாட்டில் ஒரு ஆண்டு முழுவதும் அங்கே ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆண்டில் அவர் பயிரிடுகிறார். அங்கே 100 மடங்கு அறுவடை அங்கே அவர் செய்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு பாருங்களேன், அவசரம். என்ன அவசரம்? என்ன கிடைக்குமோ அதை போய் வாங்கணும். வாங்க வேணான்னு சொல்லல பிரியமானவர்களே. இன்று நாம் கடவுளோடு இருந்தால், கடவுளுடைய ஆசீர் இருந்தால், அந்த ஆண்டில் ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததால் அந்த ஈசாக்குடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது? இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்கினார். அப்போ உங்களுக்கு இப்ப இதை சொல்லணும், ஆண்டவர் இந்த கையெல்லாம் சும்மா இருக்கக்கூடாது. ஆசி வழங்கணும்னா கை என்ன செய்யணும்? பூ பறிச்சுட்டு இருக்கக்கூடாது. கையை 2 கையும் தூக்கி சொல்லணும். எங்க சாமியாருக்கு நிறைய ஆசீர்வாதம் இருக்குது, பரவாயில்ல, நிறைய இருந்துச்சுன்னா கொடுங்க, பெரம்பலூரில் கொண்டு போய் இன்னொரு ஆஸ்பத்திரி கட்டுறோம், பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். 2 கையும் எடுத்து பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போமே. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற போது அடுத்த நாட்டில் இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு இடத்துல ஒத்திகை அல்லது குத்தகை அல்லது இன்னொருத்தவன் தோட்டத்தில் போய் இவர் பயிரிடுகிறார். ஆண்டவர் 100 மடங்கு அங்கே அறுவடையை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். வாசிப்போம், வசனத்தை வாசிப்போம். அவர் செல்வமுடையவராக மாறுகிறார். இன்னைக்கு இந்த இந்தியாவில், இந்த உலகத்தில் இன்னைக்கு ஆசை இல்லாத மனிதர்கள் யாராவது உண்டா? எனக்கு ஆசையே இல்லை சாமி,
எனக்கு காசே வேண்டாம், சோறே வேண்டாம், எனக்கு ஒன்றுமே வேண்டாம். இந்த ஏர்போர்ட்டு பங்குக்கு வந்து பார்த்தா உங்களெல்லாம் பார்க்கும்போது பளபளப்பாக இருக்கிறீங்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்களெல்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கிறீங்க. அங்கே ஒருத்தர்ப்பா என்ன பார்த்தா அழகா இல்லையே ஃபாதர், இன்னைக்கு அவர் பைபிளை கையில் வச்சிருக்கிறார், அந்தோணியார் மாதிரியே உட்காந்துருக்கிறார் பாரு, அவ்வளோ அழகு. நீங்கள் பைபிளை கையில் எடுத்தீங்கன்னா அந்தோணியார் ஆகிடுவீங்க. இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கார அம்மா உங்களை 4 திட்டுனாங்கன்னா உடனே பைபிள் எடுத்துருங்களேன், அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஏன்னா இன்னைக்கு யூடியூப்பில் வர்றதெல்லாம் சாமி ஆடிக்கிட்டு உடனே பின்னாடியே எல்லாரும் போகிறாங்க. அந்த ஆவி வருது, இந்த ஆவி வருது, என்னென்னமோ ஆவி வருது, எனக்குள்ள வந்து உட்காந்துருக்குது, எல்லாம் சாஷ்டாங்கமாக ஓடி போய் விழுறாங்க. இன்னைக்கு உலகமே ஏமாத்துற உலகம். ஆண்டவர் ஆசீர்வதித்தால் இன்னைக்கு எல்லாருக்கும் ஆசை ஆசை ஆசை. என்ன? சீக்கிரமா பணக்காரங்களாகணும், சீக்கிரமா காசு பணம் வந்து, சீக்கிரமா ஒரு 100 பவுன் நெக்லஸ்லாம் போட்டுக்கணும். ஏன் ஃபாதர் என்ன பார்த்து சொல்றீங்களே, எல்லாம் கடனில் இருக்கு ஃபாதர், எல்லாம் பேங்க்ல இருக்கு ஃபாதர். இந்த பைபிளை திறங்கம்மா, கொஞ்சம் திறங்க. இன்னைக்கு பைபிளை திறந்து கடவுள் சொல்றாரு பாருங்களேன், நான் ஆசீர் கொடுத்தால், கடவுளுடைய ஆசீர் இருந்தால் என்ன நடக்கும்? அங்கே அந்த ஈசாக்கு ஒன்றுமில்லாமல் அந்த நாட்டுக்கு போறான், ஒண்ணுமே இல்லாம அந்த நாட்டுக்கு போனான். ஆனால் ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததால் அவர் செல்வரானார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இன்னைக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தால் நீங்களும் நானும் செல்வராக மாறுவோம். இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்பும் போது உங்களெல்லாம் எப்படி அனுப்ப போறேன்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்தோணியார் கோயிலுக்கு வந்தாலே நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். இன்னைக்கு நாமெல்லாம் நம்பி சொன்னா நடக்கும். இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது நம்மலாம் எப்படி போக போறோம்? செல்வர்களாக மாற போறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு நம்பிக்கையே இல்லை, வாயை திறக்கல. வீட்டுக்கு போகும்போது எப்படி போக போறோம்? எந்த கோயிலுக்கு போனாலும் சாமியார் டொனேஷன் கொடுங்க, டொனேஷன் கொடுங்க அப்படின்னா எங்க அவங்க சிரிக்கிறதே பாருங்களேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்க எல்லாத்தையும் தான் பிடிக்கிறாங்களே. ரோட்ல போனா, கார்ல போனா டோல் ஃபீஸ், எங்க போனாலும் வரி, இன்னைக்கு ஜிஎஸ்டி, எங்க பக்கத்துல டிமார்ட்டுக்கு போனாலும் ஜிஎஸ்டி, பக்கத்துல பாய் கடைக்கு போனாலும் ஜிஎஸ்டி, எங்க போனாலும் பிரியாணி கடைக்கு, பிரியாணிக்கு கடைக்கு போனாலும் இன்னைக்கு ஜிஎஸ்டி, எங்க போனாலும் வரி வரி, எங்க போனாலும் புடுங்கிடுறான். பிரியமானவர்களே, கடவுள்கிட்ட வாங்க. ஆண்டவர் உங்களிடம் எதையும் கேட்க மாட்டார், ஆனால் அவர் உங்களை செல்வராக மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. போன வருஷம் 24ஆம் வருஷம் ஒரு 8 பாயிண்ட் சொல்லி நானும் என்பா பிரதரும் அப்படியே மூச்சடைக்க சொன்னோம். உம்மை ஆராதிப்பேன். அந்த பாட்டை ஒரு 10 முறையாவது பாடியிருப்போம். என் சுவாசம் முடியும் வரை, என் ஆயுள் முடியும் வரை உம்மையே உம்மையே ஆராதிப்பே. வருஷம் ஃபுல்லா நீங்க அந்த விஷயத்தை செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க தான் கோடீஸ்வரராக மாறி இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க தான் அதானியை விட, அம்பானியை விட பெரிய கோடீஸ்வரராக மாறி இருப்பீங்க. ஆனா அன்னைக்கு மட்டும் கேட்டுட்டு தலையை ஆட்டிட்டு போயிட்டீங்க. அப்புறம் இந்த வருஷம் வந்திருக்கிறீங்க. இந்த வருஷம் வந்துட்டு இந்த வருஷமும் நீங்க சொல்லுங்க ஃபாதர், சொல்றதெல்லாம் சொல்லுங்க ஃபாதர், நாங்கெல்லாம் இப்படி கேட்டு இப்படி விட்டுட்டு போயிடுவோம். நிறைய நேரத்தில் கடவுளுடைய வார்த்தையை, பைபிள் வசனத்தை ஒரு காதலை கேட்டு இன்னொரு காதலை விட்டுட்டு போறோம். ஆனால் ஈசாக்கு அப்படி அல்ல. ஈசாக்கை குறித்து இந்த ஆண்டு ஏன் ஆண்டவர் ஈசாக்கை தேடி வந்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார்? ஏன் ஆண்டவர் ஈசாக்கை செல்வராக்கினார்? ஆண்டவர் அவரை செல்வராக்கினார். அடுத்த வார்த்தையை வாசிங்க. ஆண்டவர் அவரை செல்வராக்கினார், செல்வத்திற்கு மேல் செல்வம் பெற்று மாபெரும் செல்வரானார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி உற்சாகமாய் உற்சாகமாய் கரங்களை தட்டி. இந்த கைத்தட்டு பத்தாது, இன்னும் உற்சாகமாய் இன்னும் உற்சாகமாய். செல்வத்திற்கு மேல் செல்வம், செல்வத்திற்கு மேல் செல்வம். இன்னைக்கு அதுதான் கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம். செல்வத்திற்கு மேல் செல்வத்தை கொடுத்து அந்த ஈசாக்கு மாபெரும் செல்வரானார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த கடவுளைத்தான் இன்னைக்கு நம்ம வாழ்த்தி பாடினோம், ஆராதித்து பாடினோம். இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்மை செல்வராக்கவே, நம்மை உயர்த்தவே ஆண்டவர் இன்று குழந்தையாய், தெய்வமாய், மனிதனாய், இம்மானுவேலராய், எபினேசராய், எல்ரோயா, யெகோவா ரஃபா, யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் செய்கின்ற கடவுளாக வந்து நம் மத்தியில் இருக்கிறார். எப்படி நாம் செல்வராவது, எப்படி நாம்
செல்வத்திற்கு மேல் செல்வத்தை பெற்று கடவுளுடைய ஆசிக்குரிய பிள்ளைகளாய் வாழ்வது. பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் அந்தோனியார் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்தாரோ அப்போதெல்லாம் அந்த ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் யார் வந்து நிற்கிறார்? குழந்தை இயேசு வந்து நிற்கிறார். இன்னைக்கு அந்த குழந்தை இயேசு நீங்களும் கடவுளுடைய வார்த்தையை எடுக்கிற போதெல்லாம் வருவார். இன்னைக்கு ஆண்டவர் ஈசாக்கை தேடி வந்தார். ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் மக்களை தேடி வந்தார். ஆண்டவர் இதோ இன்னைக்கு நம்மையும் தேடி வருகிறார். இன்னைக்கு ஏன் ஈசாக்கை தேடி ஆண்டவர் வந்தார்? விவிலியத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த ஈசாக்கு கிட்ட அப்படி என்ன ஒரு சக்தி, அந்த அந்தோனியாரு கிட்ட அப்படி என்ன ஒரு சக்தி? இந்த ஆண்டிலே, இந்த ஆண்டு ஜூபிலி ஆண்டுல கடவுள் என்ன ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? எப்படி கடவுள் இந்த அந்தோனியாரை கோடி அற்புதராக மாற்றுகிறார்? இன்னைக்கு எப்படி ஆண்டவர் அந்த ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தார்? சிந்தித்து பார்க்கிற போது விவிலிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கிற போது ஆண்டவர் ஈசாக்கை தேடி வந்தார். எதனால் சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தேடி வருவாரா? ஆண்டவர் உங்களை தேடி வருவாரா? அந்த காலத்தில் வயசான பாட்டிங்களாம் இருக்கிறீங்க. அந்த காலத்தில் வயசான பாட்டிங்களாம் என்ன பண்ணியிருப்பீங்க? உங்கள் வீட்டுக்காரரை பார்த்து, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், அந்த காலத்தில் பாடியிருப்பீங்க. ஆனால் இந்த காலத்து பசங்களை என்ன பண்ணுவான்? சொல்றியா அம்மா சொல்றியா, இப்படி தான் ஓடுது உலகம். இப்படி தான் உலகம் ஓடுது. இந்த புது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊரில் கோயம்புத்தூருக்கு போயிருந்தப்போ, இந்த வருஷம் என்னடா கிறிஸ்மஸ்? புஷ்பா கிறிஸ்மஸ். என்னது புஷ்பாவா? என்னடா புஷ்பா கிறிஸ்மஸ்? புஷ்பா என்ன பூவா? இல்லை, ஃபயர். என்ன ஃபயரு? என்ன ஃபயரு? இங்கே பார்த்தீங்களா என்ன உலகம் எங்க உருப்படும்? பைபிள் வசனத்தை கேளுங்க, சொல்லாது வைல்டு ஃபயர். அப்படியா? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இன்னைக்கு வந்து இயேசுவே 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 இயேசுவே, அந்தோனியார் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டார். ஆனா இந்த பிள்ளைங்களை பார்த்தா புஷ்பா 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 புஷ்பராஜ் அப்படிதான் பாடும். வேற என்னத்த பாடும்? அதுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான். இன்னைக்கு என்ன வருதோ அதுதான். இன்னைக்கு நமக்கெல்லாம் என்ன? இன்னைக்கெல்லாம் சாயந்தர நேரம் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. எங்க? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வந்து அவர் நம்மை செல்வராக்குகின்ற கடவுளை தேடி வரமாட்டோம். ஆனால் டிவியில் உட்காந்து பாக்கியாவை தான் பார்த்துருப்போம். அங்கே ரெண்டு பொண்டாட்டி கதையை தான் பார்த்துட்டு இருப்போம். அப்புறம் வீட்டில் எத்தனை 2 பொண்டாட்டி தான் வரும். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் இன்னைக்கு கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய அபிஷேகம் அது முழுசாக கிடையாது. இன்னைக்கு குடும்பங்கள் சிதைந்து கொண்டிருக்கிறார். குடும்பத்திலே ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் இதோ பக்தியில் அல்ல, இன்னைக்கு உலக பிரகாரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார். எனவே தான் திருத்தந்தை இந்த யூபிலி ஆண்டிலே மீண்டுமாய் குடும்பங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். எப்படி ஆண்டவர் ஈசாக்கை தேடி வருகிறார்? நீங்கள் ஈசாக்கினுடைய வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பார்க்கிற போது 3 காரியங்கள் அந்தோனியாருக்கும் இது பொருந்தும். 3 காரியங்கள், 3 விஷயம், அதிகமாலாம் இல்லை, 3 விஷயம். ஈசாக்கை தேடி வந்த ஆண்டவர் உங்களை தேடி வருவார். அந்தோனியாரை தேடி வந்த ஆண்டவர் உங்களை தேடி வருவார். இன்னைக்கு ஈசாக்குடைய வாழ்க்கையிலே மாபெரும் அதிசயங்களை செய்த ஆண்டவர், அந்தோனியாரை கொண்டு கோடி கோடி அற்புதத்தை செய்த ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஆண்டிலே, யூபிலி ஆண்டிலே உங்கள் வாழ்க்கையிலும் மாபெரும் காரியங்களை செய்வார். எப்படி? ஏன் ஆண்டவர் ஈசாக்கை தேடி வந்தார்? பிரியமானவர்களே, இந்த ஈசாக்கை பற்றி நாம் வாசிக்கிற போது இந்த அபிரகாம் வழியில் வந்தவர் ஈசாக்கு. முதல் காரியம், ஈசாக்கு அதிகமாக வாய் பேசாதவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஏன் சாமி நீங்கள் இவ்வளோ நேரம் வாயை பேசிட்டு இருக்கிறீங்க? மைக்கை பிடிச்சா பேசி தான் ஆகணும், இல்லை நீங்களும் தூங்கிடுவீங்க. பிரியமானவர்களே, அதிகமாக வாய் பேசுறது யார்? ஆனா பெண்ணா? யாரு? பெண்கள். அப்போ அதிகமாக பிரச்சனை யாரால வரும்? பெண்களால் தான் வரும். அப்போ இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை தேடி வரணும்னா விஷயம் என்ன செய்யணும்? அதிகமாக ஏன்னா நான் இன்னைக்கு சொல்லிட்டு போடுவேன், நீங்கள் தான் அதை சொல்லணும். அதிகமாக பேசவே கூடாது. நம்ம பிள்ளைங்க அதிகமாக எங்கே பேசுது? ஃபோனை எடுத்தால் போதும், சொல்லு. போன வாரத்தில் கோயம்புத்தூர்லேருந்து மேல்நாரியப்பனூர் வரைக்கும் 2 பசங்களை, காலேஜ் பசங்களை என் காரில் கூட்டு வந்தேன். ஐயோ கடவுளை, தலைவலி. இந்த 2 பசங்க, ஒருத்தவன் லோயலா கல்லூரியில் படிக்கிறான்,
இன்னொருத்தன் வேற ஏதோ ஒரு பிரைவேட் காலேஜில் படிக்கிறான். 2 பேரும் செவிட்டு காது மாதிரி 2 மாட்டிக்கிட்டாங்க. 2 மாட்டிக்கிட்டு 6 மணி நேரம் சொல்லு, போயிட்டியா, வந்துட்டியா, சாப்பிட்டியா, என்ன இப்படிதான் தலையாடிட்டு இருக்கு. முன்னாடி டே காரு நிப்பாட்டுறா, அவன் பாட்டிலே அங்க சொல்லு சொல்லு சொல்லு. அது இந்த காதா என்னன்னே தெரியல. 6 மணி நேரம் 6 மணி நேரம் நொய் 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 நொய். ஒன்று இவன் ஃபோன் அடிக்கிறான், இல்லை அவனுக்கு ஃபோனு வருது. இந்த 2 விஷயம்தான். டே இடையில ஒரு டீ குடிக்கலாம், இல்லை ஃபாதர் ஃபோனு ஃபாதர், அப்புறமா குடிச்சிக்கலாம் ஃபாதர். டே இடையில ஏதாவது ஆத்திரத்தை அடக்கலான்டா, ஆனால் கொஞ்சம் ஃபாதர் ஃபாதர் கொஞ்சம் தூரம் ஃபாதர். ஆக இந்த காலத்தில் பசங்களுக்கு சோறும் வேண்டாம், எனக்கு தண்ணியும் வேண்டாம், அப்பனும் வேண்டாம், அம்மாவும் வேண்டாம், எனக்கு அண்ணன் தம்பியும் வேண்டாம். என்ன வேண்டும்? இந்த ஃபோன் இருந்தால் போதும். விடிய 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 பேசிட்டு உட்காந்துரு, விடிய விடிய உட்காந்து பேசிட்டு இருக்கிறான். இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு அந்தோணியாரை பார்த்து முகமுகமாய் பேசுகிறார். அந்தோணியார் ஆண்டவரை பார்த்து எப்படி பாடியிருப்பார்? ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். இன்னைக்கு அந்தோணியார் அப்படித்தான் பேசியிருப்பார். என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே ஆசையா இருக்குதையா. அதனால தான் போப்பாண்டவர் சொல்றார், இந்த வருஷம் கொஞ்ச நேரமாவது குடும்பமாக உட்கார்ந்து கடவுள் கூட பேசுங்க, அந்த குடும்பம் ஆசையாய் மாறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லணும் ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஈசாக்கு அதிகமாக பேசியதே கிடையாதான். அவர் பேச ஆசைப்பட்டால் யாரு கூட பேச ஆசைப்படுகிறார்? கடவுளோடு பேச ஆசைப்படுகிறார். அந்த அழகான ரெபேக்கா, அழகான ரெபேக்கா, ரெபேக்காவுக்கிட்ட கூட அவர் அதிகமாக பேசுறது இல்லையா, ஆனால் ரெபேக்கா கூட கொஞ்சம் விளையாடுகிறார். பேச்சு அதிகமாக இல்லை. ஆம்பளைங்களாம் கொஞ்சம் கேட்டுங்க, அதிகமாக வீட்டுக்கார அம்மாட்ட பேசுனீங்க, முடிஞ்சு போச்சு கதை அம்போ. இன்னைக்கு ஒருத்தர் இன்னைக்கு மேல்நாரியப்பனூரில் பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், ஃபாதர் மை பவர் இஸ் மை ஒய்ஃப் ஃபாதர். அவர் இங்கிலீஷில் சொன்னார், தமிழில் சொன்னால் சம்சாரம் அது மின்சாரம், அவ்வளோதான். கல்யாணம் ஆன பிற்பாடு எல்லாம் மாறி போயிடும். இன்னைக்கு எல்லாத்தையும் மாற்றிடுறோம். அது எங்கே ஃபாதர் நடக்குது? பிரியமானவர்களே, நடக்குதோ இல்லையோ, குடும்பத்தில் இன்னைக்கு அதிகமாக பேசுகிற போது அதிகமான பிரச்சனை. ஒன்று. ரெண்டாவது இந்த ஈசாக்கு கடவுள் கூட அதிகமாக பேசுகிறார். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஈசாக்கை தேடி கடவுள் வந்தார். ஏன் தெரியுமா? இந்த ஈசாக்கு அதிகமாக அடுத்தவங்க குரலை கேட்கல, தேவையில்லாத வார்த்தைகளை கேட்கல. இந்த ஈசாக்கு அதிகமாக கடவுளுடைய வார்த்தையை கேட்டார், கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறார். தேவையில்லாத வார்த்தைகளுக்கு அவர் செவி கொடுக்கவே இல்லையாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்தோணியாரும் அப்படித்தான். நான் சொல்றதெல்லாம் அந்தோணியாருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது. அவர் எத்தனையோ பேர் தப்பா பேசினான், தேவையில்லாதெல்லாம் பேசினான். அந்தோணியார் அதை பொருட்படுத்தவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம காதுல என்ன விழும்? உங்க காதெல்லாம் கேட்குமா கேட்காதா? உங்க காதெல்லாம் கேட்குமா கேட்காதா? இன்னைக்கு நிறைய பேருக்கு காது கேட்கும், ஆனா கேட்கவே கேட்காது. காது கேட்கும், ஆனா கேட்கவே கேட்க. 1000 முறை உங்க பிள்ளைய என் கண்ணு, என் ராசா, என் பவுனு, என் செல்லம் கூப்பிட்டு பாருங்க, அதுக்கு காதலே விழாது. அதுதான் இன்னைக்கு இந்த உலகம். பிரியமானவர்களே, இரண்டாவது, தேவையில்லாத வார்த்தைக்கு செவி கொடுக்கவே கூடாது. ஒரு முறை அப்படித்தான், ஒரு அம்மா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் உட்காந்து டிவியை பார்த்துட்டு இருக்கிறான். டிவியை பார்த்துட்டு இருந்த அம்மா வீட்டுக்காரரை கூப்பிட்டு, என்னங்க இங்கே வாங்க, இந்த டிவியை நிப்பாட்டுங்க. உடனே வீட்டுக்காரருக்கு ஆச்சரியம், என்னது நம்ம மனைவி கோயிலுக்கு போயிட்டு சாமியார் பிரசங்கத்தை கேட்டு மனம் மாறி டிவியே நிப்பாட்ட சொல்றாளே, எப்பா என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி உடனே அந்த வீட்டுக்காரர் அப்படியே மனைவியை பாராட்ட ஆரம்பிச்சிட்டார். உடனே வீட்டுக்காரரை பார்த்து அந்த அம்மா, யோ கொஞ்சம் நிப்பாட்டியா, ஒன்றும் பூசைக்கு போயிட்டு வைக்கிற சாமியார் பிரசங்கத்தை கேட்டலாம் நான் மனசு மாறல,
பக்கத்து வீட்டில் சண்டை நடக்குதுயா, அது என்னன்னு கேட்கலையா, அதை கேட்கறதுக்காக தான் டிவியை நிப்பாட்ட சொன்னேன் அப்படின்னு அந்த வீட்டுக்காரம்மா சொன்னாங்களாம். இன்னைக்கு அடுத்தவங்க வாழ்க்கையில மூக்க நுழைக்கிறது, அடுத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டு 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 தான் வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் பேசுவதை கேட்கணும். ஆண்டவர் பேசுறதை நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்கள் செல்வத்துக்கு மேல் செல்வத்தை பெற்று நீங்கள் மாபெரும் செல்வர் ஆவீர்கள். மூன்றாவது, ஒன்று, அதிகமா பேசக்கூடாது. ரெண்டு அடுத்தவங்க பேச்ச, சாமியார் பேச்சும் கேட்கக்கூடாது இல்லையா? அடுத்தவங்க பேச்ச, அதுவும் தவறான பேச்சை அதிகமாக கேட்கவே கூடாது. மூன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெண்டத்தை சொல்லிட்டேன், மூன்றாவது நீங்களே சொல்லிடலாம். மூன்றாவது என்ன செய்யணுமா? எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய கண்களை உம்மழகான கண்கள் என்னை. இன்னைக்கு கொடுமைன்னு கோயிலுக்கு போனா, இன்னைக்கு கொடுமைன்னு ஏர்போர்ட் அந்தோனியாட்ட வந்தாலும் சில கொடுமை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆராதனை நடக்கும் போது பிரதர் வேற வாழ்த்துகின்றோம், என்ன அருமையான ஆராதனை பாடல். அப்பதான் ஒரு அம்மா போன் எடுத்துட்டு, ஹலோ சொல்லு இங்க ஆராதனை ஆண்டவரை வாழ்த்தி பாடிக்கொண்டிருக்கிறான். ஆனா அங்க ஒருத்தவங்க போன் எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனையே இந்த கண்கள். இந்த கண்கள் தான் இன்னைக்கு பல பேரை பாவத்தில் விழ செய்திருக்கிறது. Praise the Lord. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய கண்கள் யார் மேல இருக்கணும்? நம்முடைய கண்களை யார் மீது பதிய வைக்கணும்? இந்த கடவுள் மீது பதிய வைக்க வேண்டும். ஈசாக்கின் கண்கள், அந்தோனியாருடைய கண்கள் யாரை நோக்கி இருந்ததாம்? ஆண்டவரையே நோக்கி இருந்ததாம். Praise the Lord. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லணும், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய கண்கள் அவரையே நோக்கணும். நம்முடைய கண்கள் அவரை நோக்க நம்முடைய வாழ்க்கை மேலே 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 உயரும். ஆனால் நம்முடைய கண்கள் எதை நோக்குகிறது? நம்முடைய கண்கள் எப்போ பார்த்தாலும் எதை பார்த்து கொண்டே இருக்கிறது? இந்த கொரோனாவுக்கு பிறகு இந்த உலகம் முழுவதுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதில் மூழ்கி கிடக்கிறது? ஊடகத்தில் மூழ்கி கிடக்கிற சோசியல் மீடியா. எல்லாரும் அதுக்குள்ளதான் கிடக்கிறோம். இன்னைக்கு இந்த உலகமே அதுக்குள்ளதான் மூழ்கி கிடக்கிறார். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களெல்லாம் அந்த காலத்தில் தாத்தா பாட்டிலாம், எங்கள் அம்மாச்சிலாம் என்னை தூக்கி இடுப்பில் உட்கார வச்சுக்கிட்டு, நிலா ஓடி வா, நில்லாமல் ஓடி வா, மலை மீது ஏறி வா, மல்லிகப்பு கொண்டு வா, நடுவீட்டில் வை, நல்ல ஸ்துதி செய் அப்படி சொன்னா. இன்னைக்கு நடுவீட்டில் என்ன உட்காந்துருக்கு? ஒன்று டிவி உட்காந்துருக்கு, இல்லை செல்ஃபோன் உட்காந்துருக்கு. அதைத்தான் நம்ம பிள்ளைகள் அப்படியே பேன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கு. நீங்கள் என்னத்தை ஊட்டி விட்டாலும் அது பாட்டு தின்னுட்டே இருக்கும். நீங்கள் நாய் பக்கத்தில் கிடக்கும், அந்த நாய் அசிங்கம் பண்ணி வச்சு அதை எடுத்து வாயில் ஊட்டி விடுங்க, அதுவும் அப்படி அதெல்லாம் தின்னுட்டு தான் உட்காந்துருக்கு. இன்னைக்கு அதுதான் நடக்குது. முந்தாநாத்து எங்கள் ஆஸ்பத்திரியில் ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டு வந்தான். இந்த பையன் 7 வயசு, 2ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான். அவனை கூட்டிகிட்டு வந்தாங்க. உடம்பு சரியில்லை அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிஸ்டர் அவனை அந்த வெயிட் எடுக்கிற மிஷினில் ஏறி நிப்பாட்டி வைக்கிறாங்க. அவங்களே ஷாக் ஆயிட்டான். 75 கிலோ. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்னைக்கு இருக்கிற சாப்பாடு எல்லாம் ஹைபிரிட், எல்லாம் மரபணு மாற்றப்பட்ட உணவு வகைகள். இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் சாதாரண சாப்பாடு இல்லை. வளரும் போதே நான் வளருகிறேனே மம்மி, என்னது நம்ம பிள்ளைங்க இல்லை, நான் காம்ப்ளான் பாய், நீங்க பெத்த பிள்ளை இல்லை, எல்லாம் காம்ப்ளான் பாய். இன்னைக்கு என்ன பிள்ளைங்களுக்கு சீக்ரெட் பூஸ்ட், இன்னைக்கு சாப்பிட்றதெல்லாம் பிராய்லர். இன்னைக்கெல்லாம் அந்த கோழிக்கறியை தின்னுபிட்டு இன்னைக்கு ஒரு நல்ல காய்கறி வச்சு உங்க பிள்ளைங்களுக்கு சாம்பார் வச்சு கொடுங்க. இதெல்லாம் சாம்பாரா? இதெல்லாம் மனுஷன் திம்பானா? எப்போ பார்த்தாலும் கறி குழம்பு தான் வேணும். எப்போ பார்த்தாலும் நம்ம பிள்ளைங்கள்லாம் பாருங்களேன், இந்த ஹோட்டல் சாப்பாடு தான். அவன் கண்டதையும் போட்டு, அவன் வேர்த்து விறுவிறுத்து, அவன் விளக்க மாத்த எடுத்து 4 அடி அடித்து 4 பரோட்டாவை செஞ்சா இது நாக்க நீட்டிட்டு நக்கும் திங்கும். அப்புறம் அடுத்த நாள் புருன்னு போகும். அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடிப்போ. அப்புறம் டாக்டர் சம்பாதிச்சுட்டு போவார். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் தேவையில்லாதவற்றைத்தான் பார்க்கிறார்.
இன்னைக்கு தேவையில்லாத உணவு முறைகள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள். இன்னைக்கு ஈசாக்கு ஒரு கட்டுப்பாடோடு வாழ்கிறார். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, மாதா பிதா குரு தெய்வம். இன்னைக்கு நம்முடைய பாரம்பரியம்லாம் காத்துல பறக்குது. இன்னைக்கு இஷ்டம் போல வாழ்க்கை, கட்டுப்பாடற்ற வாழ்க்கை. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சிலாம் கோயிலுக்கு வந்துச்சுன்னா எங்கள் அம்மா 2 அரை விட்டு என்னடி முடியுது கட்டு, சடை போட்டு ரிப்பனு போட்டு கட்டி அப்படி தான் கோயிலுக்கு அனுப்புவான். இப்போ அம்மாவும் பேய் மாதிரி தான் வருது, பிள்ளையும் பேய் மாதிரி தான் வருது. எல்லாம் கேட்டால் ஃபேஷன், எல்லாம் ஃபேஷன். இன்னைக்கெல்லாம் இதை பாருங்க, அந்த சிரிக்கிறதுலாம் பாருங்க, எல்லாம் ஃபேஷன். இன்னைக்கு இந்த பிள்ளைங்கள்லாம் பூசை முடிஞ்சு சாமியார்ட்ட வந்து பிளஸ்ஸிங் வாங்க. ஃபாதர் ஃபாதர் தலை மேலே கை வச்சு பிளஸ் பண்ணாதுங்க, பஃப்பு அது கலைஞ்சு போயிடும். 1/2 மணி நேரம் பப்பு, அப்புறம் பருப்பு வேகாது. ஆக இன்னைக்கு வாழ்க்கையே மேக்கப் 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 தான் வாழ்க்கை. இன்னைக்கு உங்க வாழ்க்கை மேக்கப்பா மாறணும், உயர வேண்டும் என்றால் நம்முடைய கண்கள் முக்கியம். இந்த கண்கள் தான் பரிசுத்தத்தை நோக்கும், இந்த கண்கள் தான் ஆண்டவரை நோக்கும், இந்த கண்கள் தான் ஆண்டவரை பார்க்கும். இந்த ஆண்டவரை கண்டாலே போதும் நம் வாழ்க்கை மாறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு தேவையான 3 காரியங்கள் ஈசாக்குடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். அதிகமாக அவர் பேசாமல் இருக்கிறார், ஆண்டவரோடு பேச ஆசைப்படுகிறார். 2வது, அதிகமான தவறான வார்த்தைகளை, மனிதனுடைய வார்த்தைகளை, மனிதனுடைய அந்த கசப்பான பொறாமையான வார்த்தைகளுக்கு அவர் செவிசாய்க்கவே இல்லை. 3வது, தன் கண்களால் தன்னை படைத்த தெய்வத்தை காண ஆசைப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் ஈசாக்கிற்கு ஆசீர் வழங்குகிறார், ஈசாக்கை செல்வராக மாற்றுகிறார், ஈசாக்கை உயர்த்துகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்றால் நம்முடைய வாய், நம்முடைய காதுகள், நம்முடைய நாக்கு, நம்முடைய கண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்முடைய உடலை, நம்முடைய உடல் உறுப்புகளை நாம் ஒப்பு கொடுத்து, இன்னைக்கு நன்னாக்கு அழியாத நற்றவர் புனித அந்தோனியார் தன் நாவினால் ஆண்டவரை கூப்பிட்டார், ஆண்டவரை ஆராதிக்கிறார், ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கிறார். இந்த ஆண்டிலே ஆண்டவரை துதிக்கிற நாவை, ஆண்டவரை தேடுகிற கண்களை, ஆண்டவருடைய குரலை கேட்கிற காதுகளை, உங்களை, என்னை அவர் எப்படி ஆசீர்வதிக்க போகிறார்? இந்த ஆண்டிலே கடவுள் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார்? பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆசீர்வதித்தால் சும்மா கொஞ்சம்லாம் கொடுக்க மாட்டார். அவருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்றால், பிரியமானவர்களே, ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்து செல்வராக மாற்றுகிறார். அவர் செல்வரான உடனே அங்கே என்ன நடக்கிறது பார்ப்போம். அவர் செல்வராக மாறுகிறார். மேலும் அவருக்கு ஆட்டு மந்தையையும் மாட்டு மந்தையையும் இருந்தன, வேலைக்காரர் பலர் இருந்தனர். எனவே பெலிஸ்தியர் அவர் மீது பொறாமை கொண்டனர். இன்னைக்கு ஆண்டவர் மட்டும் உங்களை ஆசீர்வதித்தார், உங்கள் மந்தைகள், உங்கள் வம்சம், உங்கள் குடும்பம், உங்கள் எதிர்காலம் அப்படியே மேல 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 உயரும். அப்ப உங்கள் எதிரிகள் கண்டு பொறாமைப்படுகிற அளவுக்கு என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. இன்னைக்கு தாவீது 23ஆம் சங்கீதத்தில், என் எதிரிகளுடைய கண் முன்பாக ஆண்டவர் எனக்கு ஒரு விருந்தை கொண்டாடுவார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஈசாக்கினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்து காட்டுகிறார். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, ஆசீர்வாதம் வருகிற போது எதிரிகள் பொறாமை அடைவார்கள், எதிரிகள் உங்கள் வாசல்களை அடைப்பார்கள், எதிரிகள் உங்கள் அபிஷேகத்தை தடுப்பார்கள், எதிரிகள் உங்கள் வாழ்க்கையிலே முட்டுக்கட்டையாய் வந்து நிற்பார்கள். எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக வந்தாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கிற போது கடவுள் எப்படி வழிநடத்துகிறார் பாருங்கள். ஈசாக்கினுடைய நண்பன், இன்னைக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பணக்காரர்களாக மாறினீர்கள் என்றால் உங்க கூட இருக்கிற நண்பர்களே துரோகியாக மாறுவார்கள், உங்க கூட இருக்கிற சொந்த பந்தமே துரோகியாக மாறிவிடும், உங்க கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு குழி பறிப்பாங்க. அதுவரைக்கும் ஈசாக்கும் அபிமெலேக்கும் நண்பர்கள், அதுவரைக்கும் ஈசாக்கும் அபிமெலேக்கும் நண்பர்கள். ஆனால் ஈசாக்கு செல்வரானவுடன் அந்த நண்பன் என்ன செய்கின்றான்? நீ என் கிட்ட இருக்காத, என்னை விட்டு தள்ளி போய்விடு,
நீ சிறப்பு பெற்று விட்டாய், நீ செல்வராக மாறிவிட்டாய், நான் மட்டும்தான் மேல இருக்கணும், நான் மட்டும்தான் செல்வனாக இருக்க வேண்டும், நீ என் கண் முன்பாக செல்வராக இருப்பது எனக்கு விருப்பம் அல்ல, என்னை விட்டு தூர போயிடு, என்னை விட்டு தூர போயிடு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனையே. நானும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க நல்லா இருக்கணும், இப்படிப்பட்ட உணர்வு நமக்கு இல்லவே இல்லை. ஈசாக்கு என்ன பண்றார்? அபிமெலேக்கு கிட்ட போய் சண்டை போடல, அபிமெலேக்கு கிட்ட போய் சண்டை போடல. நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் என்ன செய்கிறோம்? விட்டு கொடுப்பதே கிடையாது, என்னைக்கு விட்டு கொடுப்பதே கிடையாது. ஈசாக்கு தன் நண்பன் சொன்ன உடனே விட்டு கொடுக்கிறார். அபிமெலேக், நீ சந்தோஷமா இரு, நான் தள்ளி போகிறேன். விட்டு கொடுப்பவன் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. இன்னைக்கு உங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க ஒரு அடி தள்ளி வந்து காம்பவுண்டை கட்டிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? வாடா, உன்னை பார்த்துக்கிறேன், அங்க பண்றேன், இங்க பண்றேன், என்னென்னமோ பண்றோம், சண்டை போடுறோம். சண்டை போடாத, இது யூபிலி ஆண்டு, யூபிலி ஆண்டு. உன் எதிரி கூட சண்டை போடாத, சமரசம் செய்து கொள். இந்த யூபிலி ஆண்டுல விட்டு கொடு. அண்ணனுக்கோ தம்பிக்கோ பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ சொந்தக்காரனுக்கோ உன்னை அபகரிக்கிறாங்களா? விட்டு கொடு. உன்னை வஞ்சிக்கிறார்களா? விட்டு கொடு. ஈசாக்கு அதைத்தான் செய்கிறார். ஈசாக்கு விட்டு கொடுக்கிறார், ஈசாக்கு தள்ளி போகிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருக்கு அடைக்கப்பட்ட கதவுகளை, அடைக்கப்பட்ட அபிஷேகத்தை ஆண்டவர் அபரிவிதமாய் கொடுக்கிறார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அந்த ஈசாக்கு தள்ளி போகிறார். தள்ளி போய் தன்னுடைய முன்னோர்கள் தோண்டிய கிணறுகளை அந்த பெலிஸ்தியர்கள் அடைத்து விட்டார்கள். எல்லாரும் போட்டி, பொறாமை, பகை, ஆணவம், அகங்காரம். அந்த பெலிஸ்தியர்கள் இந்த ஈசாக்கின் முன்னோர்கள் தோண்டிய கிணறுகளை எல்லாம் அடைத்து விட்டார்கள். ஆனால் விட்டு கொடுத்த ஈசாக்கு, தள்ளி போன ஈசாக்கு என்ன செய்கிறார்? மீண்டுமாய் அந்த கிணற்றை தோண்டுகிறார். அந்த கிணற்றை தோண்டியவுடன் அங்கே நீரூற்று பொங்கி வழிகிறது. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி உற்சாகமாய் பலத்த கரவொலி எழுப்பி இந்த யூபிலி ஆண்டுல நீங்கள் எதிரிகளுக்கு விட்டு கொடுக்கிற போது, உங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் அப்படியே அவங்களுக்கு விட்டு கொடுக்கிற போது நீங்கள் எதையெல்லாம் தோண்டுவீர்களோ அது உங்களுக்கு ஆசையாய் மாறும். ஆண்டவர் ஊற்று தண்ணீரை அங்கே பொங்கி வர வைக்கிறார். ஆண்டவர் ஊற்று தண்ணீரை பொங்கி வர வைத்த உடனே அந்த எதிரிகளும் பொங்குகிறார்கள். எதிரிகளும் வந்து சண்டை போடுறாங்க. டேய், இது உனக்கு சொந்தமான கிணறு அல்ல, இது எங்களுக்கு சொந்தம். முதல் கிணற்றை நோண்டுகிறார். சண்டைக்கு வராங்க. அந்த ஈசாக்கு, இது ஏன் முப்பாட்டன் கிணறு, அவங்க தோண்டின கிணறு, இப்ப நான் தோண்டி இருக்கிறேன். அவர் சண்டை போடல. முதல் கிணற்றை தோண்டுகிறார். அங்கே ஊற்று தண்ணீர் வருகிறது, அதுவும் அருமையான தண்ணீர் வருகிறது. உடனே சண்டைக்கு வந்துட்டாங்க. அந்த ஈசாக்கு அதையும் விட்டு இன்னைக்கு பல பேர் உங்களை அப்படிதான் செய்வாங்க. நீங்கள் விட்டு கொடுத்தாலும், நீங்க விட்டுட்டு வந்தாலும் சனியை உங்களை சும்மா விடாது. என்ன செய்யும்? துரத்துக்கிட்டே வரும். அது துரத்துக்கிட்டே தான் வரும். இருந்தாலும் விட்டு கொடு, விட்டு கொடு, விட்டு கொடு. ஆண்டவர் உன்னை மேலே மேலே உயர்த்துவார். இரண்டாவது கிணற்றை போய் அந்த ஈசாக்கு தோண்டுகிறார். அருமையான தண்ணீர் வருகிறது. கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. பிரியமானவர்களே, இரண்டாவது கிணற்றையும் தோண்டுகிறார். அவங்க திரும்ப என்ன பண்றாங்க? சண்டைக்கு வந்துட்டாங்க. டேய், இந்த கிணறும் எங்களுக்கு தான் சொந்தம். இரண்டாவது பிரச்சனை. அடுத்தது அதையும் விட்டு கொடுக்கிறார். மூன்றாவதாக போய் கிணறை தோண்டுக. இப்படி மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட பிரச்சனைக்கு வராங்க. ஆனால் ஈசாக்கு மீண்டும் மீண்டும் விட்டு கொடுக்கிறார். அடுத்ததாக போய் அடுத்த கிணறை தோண்டுக. எல்லாத்தையும் விட்டுட்டு, டேய் வச்சுக்கிங்கடா, எல்லாத்தையும் வச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் விட்டுட்டு தனியே ஒரு பள்ளத்தாக்குக்குள்ள போகிறா. பிரியமானவர்களே, நம் கடவுள் யார் தெரியுமா? உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குகின்ற கடவுள். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. உன் எதிரிகளுடைய கண் முன்பாக ஆண்டவர் நம்மை உயர்த்துகின்ற ஆண்டவர். இந்த கிணறுகளை தோண்ட தோண்ட அவங்க சண்டைக்கு வராங்க. கடைசியில ஒரு கட்டத்தில் அவங்களுடைய எல்லையை தாண்டி போய் அங்கே ஒரு கிணற்றை தோண்டுகிறார். அங்கேயும் ஆண்டவர் ஊற்று தண்ணீரை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவங்க அந்த இடத்துல சண்டைக்கு வரல. ஆண்டவர் ஈசாக்கை மென்மேலும் ஆசீர்வதிக்கிறார். இதெல்லாம் தொடர்ந்து வசனம் 22க்கு வருவோம். 22க்கு பார்த்தீங்கன்னா அவர் அவ்விடத்தை விட்டகன்று அந்த இடத்தையே விட்டுடுறார்.
அந்த இடத்தை விட்டகன்று வேறொரு கிணற்றை தோண்டினார். இம்முறை வாக்குவாதம் ஒன்றும் ஏற்படவில்லை. அந்த இடத்துல சண்டை நடக்கல. அப்பத்தான் ஈசாக்கு பேசுகிறார். அதுவரைக்கும் ஈசாக்கு பேசல, அப்பத்தான் பேசுகிறார். ஆண்டவர் அதிசயம் செய்யும் வரை வாயை திறந்து சொல்லுங்களேன், வாயே. இப்ப நீங்க வாயை திறக்கணும். அது வரைக்கும் இனிமேல் நீங்க வாயை திறக்கவே கூடாது. இந்த யூபிலி ஆண்டுல அந்தோனியார் வழியாக ஆண்டவர் உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில அதிசயம் செய்யும் வரை வந்து பங்குசாமியார்ட்ட சொல்லி எனக்கு அதிசயம் நடந்திருக்குன்னு அவரு அப்ரூவ் பண்ணாதான் நீங்க என்ன திறக்கணும். இப்படி வாயை திறக்காம இருந்தா எங்க குடும்பத்துல எவ்வளவு அதிசயங்கள் நடக்கும் ஃபாதர். இன்னைக்கு நம்ம வாயை திறக்கவே கூடாது. அதிசயம் நடக்கும் வரை ஈசாக்கு வாயை திறக்கவே இல்லை. அது வரைக்கும் வந்து டேய் இது என் வீட்டு கிணறு, என் அப்பா வீட்டு கிணறு, என் தாத்தா வீட்டு கிணறு அப்படிலாம் சொன்னதுக்கு கூட அந்த ஈசாக்கு காது கொடுத்து அதெல்லாம் கேட்கவும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த கண்ணால இது என் அப்பா வீட்டு கிணறுன்னு சொன்னப்ப கூட அது தன் தகப்பன் வீட்டு கிணறாக இருந்தாலும் அந்த ஈசாக்கு யாரை மட்டும் காண்கிறார்? என் ஆண்டவர் எனக்கு செய்வார், என் ஆண்டவர் என் கூடவே இருப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அங்கே சமரசம் அடையும் வரை, சமாதானம் உண்டாகும் வரை, ஈசாக்குக்கு சமாதானத்தை கொடுக்கும் வரை ஈசாக்கு வாயை திறக்கவே இல்லை. இப்ப ஈசாக்கு வாயை திறக்கிறார். ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். இம்முறை வாக்குவாதம் ஏதும் ஏற்படவில்லை. அதன் பொருட்டு ஆண்டவர் நம் எல்லையை விரிவுபடுத்தியுள்ளார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏர்போர்ட்ல எக்ஸ்டென்ஷன் நடந்திருக்கு. உங்க ரோடு எக்ஸ்டென்ஷன் நடந்திருக்குது. ரோடு மட்டும் இல்ல, சர்ச்சுக்கு முன்னாடி பாலமே கட்டிட்டு இருக்கிறான். ஆனா நீங்க மட்டும் அப்படியே உட்கார்ந்துருக்கிறேன், பிடிச்சி வச்ச கொழுக்கட்டை மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்கிற. நம்ம வாழ்க்கையை மாறணும். எப்போ? இன்னைக்கு ஈசாக்கு சொன்னார், ஆண்டவர் என் எல்லையை விரிவுபடுத்தியுள்ளார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை பத்தி சொல்லல, ஆண்டவரை பத்தி சொல்றீங்க. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் என் எல்லையை விரிவுபடுத்தியுள்ளார். இப்படி வசனத்தை சொல்லி உங்க வீட்டை எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்க. கடன்னு உள்ள மேல ஏறும். இந்த வசனத்தை சொல்லி பொண்ணு பார்க்க போங்க, அருமையான தேவதை ஆண்டவர் கொடுப்பார். இந்த வசனத்தை சொல்லி மாப்பிள்ளை பார்க்க போங்க, அருமையான மாப்பிள்ளை கிடைக்கும். இந்த வசனத்தை சொல்லிட்டு சில பேர் என்ன பார்க்குறான், உங்களை மாதிரியே ஒரு மாப்பிள்ளை வேணும். அது சத்தியமா நடக்காது, அது சத்தியமா நடக்காது. ஆக இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை, நம்பிக்கை கிடையாது, நம்புறதே கிடையாது. இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் ஈசாக்கை போல ஒரு காரியத்தை செய்யுங்கள். இந்த ஆண்டில் ஆண்டவர் உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆண்டவர் என் எல்லையை விரிவுபடுத்தியுள்ளார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என் எல்லையை விரிவுபடுத்தியுள்ளார். இன்னைக்கு ஆசீர்வாதமா சொல்லுங்க, உங்கள் எல்லையையும் ஆண்டவர் விரிவுபடுத்த போகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உன் எல்லைகளை விரிவுபடுத்தியுள்ளார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் பாருங்க, ஈசாக்கு சொல்லுகிறார், இந்த நாட்டில் நாம் வளர்ச்சி உருவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்புகிற பிள்ளைகளை கரங்களை தட்டி ஆண்டவரை போற்றுவோமா? எனக்கு வளர்ச்சி உண்டு, எனக்கு வளர்ச்சி உண்டு. இந்த நாட்டில், இந்த ஊரில், இந்த இடத்தில் எனக்கு வளர்ச்சி உண்டு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்டில் நமக்கு வளர்ச்சி உண்டு, இந்த ஆண்டில் வளர்ச்சி உண்டு. இதைத்தான் அங்கே ஈசாக்கு சொல்லி என்று சொல்லி அதற்கு 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 ரகபோத்து என்று பெயரிட்டார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கெல்லாம் ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேரு? ரகபோத்து. சத்தமா சொல்லுங்க, ரகபோத்து, ரகபோத்து, ரகபோத்து. நல்ல சத்தமா சொல்லுங்க, ரகபோத்து, ரகபோத்து. ஒரு அம்மா கையை தூக்கி நீ பொத்துங்கிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு எபிரேய வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை. கரமுயர்த்தி சொல்லுங்க, ரகபோத்து.
இந்த ஒரு வார்த்தையை சொன்னாலே போதுமா, ஆண்டவர் உங்கள் எல்லைகளை விரிவுபடுத்துவார். இந்த நாட்டில் நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள். இதனுடைய சுருக்கம் தான் ரகபோத்து. வாயை திறந்து சொல்லுங்க, ரகபோத்து. உங்க பிள்ளை இந்த வருஷம் உங்களுக்கு புள்ள பிறந்தா என்ன பேர் வைக்கணும்? ரகபோத்து. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு உங்க வீட்டுக்காரரை பார்த்து என்ன சொல்லணும்? ரகபோத்து. உங்க மனைவி வீட்டுக்காரவங்கள உங்க மனைவியை பார்த்து என்ன சொல்லணும்? ரகபோத்து. கன்ஃபார்மா சொல்லுவா. ஏற்கனவே அது கொஞ்சம் லூசு தான், இப்ப கன்ஃபார்மா என்ன ரகபோத்து. ரகபோத்துன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அது பைபிள்ல இருக்கு. பிள்ளைங்க வேலைக்கு போகும்போது என்ன சொல்லி அனுப்பணும்? ரகபோத்து. வண்டி எடுக்கும் போது என்ன சொல்லி எடுக்கணும்? ரகபோத்து. ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது என்ன சொல்லணும்? ரகபோத்து. இந்த வார்த்தை சொல்லி பாருங்களேன். ஈசாக்கு சொன்னார், ஆண்டவர் செய்து முடித்தார். உன்னை அதிசயம் நீ அற்புதம் கண்டிடுவாய். எப்போ? இன்னைக்கு நீங்க ரகபோத்தா மாறணும். இன்னைக்கு அந்தோனியார் ரகபோத்து, இன்னைக்கு ஈசாக்கு ரகபோத்து. இன்னைக்கு நீங்களும் நானும் வாயை திறக்கவே மாட்டோம். நீங்களும் நானும் யாரு? நீங்களும் நானும் யாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ யாரு? என்னை பத்தி உனக்கு தெரியும், உன்னை பத்தி எனக்கு தெரியும். நம்மளாம் யாரு? நம்மளாம் ரகபோத்து இல்ல, டுபாக்கூர். இன்னைக்கு இங்க மட்டும்தான் ரகபோத்து. வீட்டுக்கு போனா வேற போத்து. இன்னைக்கு வேற மாதிரி மாறிடுவோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம ரகபோத்தாக மாறணும். அப்படி என்றால் ஆண்டவர் என் எல்லைகளை விரிவுபடுத்தியுள்ளார். இந்த நாட்டில் நாம் வளர்ச்சி உருவோம் என்று சொல்லி அந்த ஈசாக்கு அந்த இடத்துல பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு பலியிடுகிறார். ஆண்டவரை இன்னைக்கு துதிக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த புது வருஷத்துல 2025 ஆண்டுல, இந்த ஜூபிலி ஆண்டுல நீங்களும் நானும் இன்னைக்கு யாரு? இந்த நீங்களும் நானும் யாரு? சிஸ்டர்லாம் இல்லையா? அதே கம்யூனிட்டி தான் சிஸ்டர், அதே சுப்பீரியர் தான் சிஸ்டர். எத்தனை முறை ரகபோத்து ரகபோத்துன்னு சொன்னாலும் ஒன்றும் நடக்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை, அதே புருஷன் தான். சொல்லு, ரகபோத்துன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீ உன் எல்லைகள் விரிவுபடுத்தப்படும். அவர் இந்த வருஷம் உங்க கடன்கள் அடையணும், உங்க வீட்டில் சந்தோஷம் உண்டாகணும், சுப காரியங்கள் நடக்கணும். இன்னைக்கு நடக்காத காரியங்கள், நடக்காத அதிசயங்கள், நடக்காத புதுமைகள் இந்த ஆண்டுல நடக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஈசாக்கை போல, ஈசாக்கை போல, அந்தோனியாரை போல நீங்கள் அதிகமா 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 நீங்க சொல்லி முடிச்சாதான் பிரசங்கம் முடியும், பூச முடியும். இல்ல பூசைய முடியாது, ஒண்ணும் முடியாது. நீங்க அதிகமா, ஆண்டவர் அதிசயம் செய்யும் வரை அதிகமா பேசவே கூடாது. அதிகமா அடுத்தவங்க பேச்ச கேட்கவே கூடாது. அதிகமா இந்த கண்களால் நம்ம போப்பாண்டவர் இப்போ ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கிறார். எல்லா கிறிஸ்துவ மக்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கிறார். இந்த புது வருஷத்துல வாரத்துல ஒரு நாள் என்ன செய்யணுமா? ஃபாஸ்டிங் இருக்கணுமா? என்ன ஃபாஸ்டிங்? சாப்பிட்ற ஃபாஸ்டிங் இல்லை, இந்த கண்ணுக்கு ஃபாஸ்டிங். இந்த கண்ணுக்கு ஃபாஸ்டிங். வாரத்துல ஒரு நாள் குடும்பத்துல செல்போனு, டிவி, ஒரு மீடியாவும் திறக்கவே கூடாது, மூடி வைக்கணும்னு சொல்றாரு. எத்தனை பேர் செய்வோம்? கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். பங்கு சாமியாரை கூப்பிட்டு பார்க்குறேன். பங்கு சாமியார் பார்க்கணும். அவரே பார்த்துட்டு தானே ஃபாதர் இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும். இப்போ தான் பங்கு சாமியாரை சொன்னால் எல்லாம் சிரிப்பு. இன்னைக்கு நம்ம கதையும் அப்படி தான் இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டை ஆக்கிரமித்து கொண்டிருப்பது ஆசீர்வாதம் அல்ல, இந்த உலகத்தின் காரியங்கள். இன்னைக்கு பூசையில வாசிப்போம். இன்னைக்கு கடவுளுடைய அன்பை சுவைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் 5000 பேருக்கு உணவு கொடுக்கிறார், 5000 பேருக்கு ஆசீர்வாதத்தை செய்கிறார். எப்படி புதுமையை செய்கிறார்? இன்னைக்கு கடவுளை கண்ணோக்க வேண்டும், கடவுளை பார்க்கணும். கடவுளை பார்க்கிற போது இயேசு ஆண்டவர் அந்த 5000 பேருக்கு எப்படி மாறுகிறார்? ரகபோத்தாக மாறுகிறார். அந்த எல்லைகள் விரிவடைகிறது. எல்லாரையும் 100 பேரா 50 பேரா உட்கார வைத்து அந்த 5 அப்பத்தை எடுத்து 2 மீனை எடுத்து 5000 பேருக்கு கொடுத்தார். அங்கே இயேசு ஆண்டவர் எப்படி மாறுகிறார்? ரகபோத்தாக மாறுகிறார். எல்லைகள் விரிவுபடுத்தப்படுகிறது. அந்த நாட்டில் அவர் வளர்ச்சி அடைகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரகபோத்தா மாறணும்? கரம் உயர்த்தி காட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ரகபோத்தல்ல 2 ரகபோத்தா மாறணும்னா 2 கரங்களை உயரணும். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு கையை உயரலையே. ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த நாட்டில் ஆண்டவர் என்னை வளர்ச்சி அடைய செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இன்னைக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு 100 முறையாவது நீங்க யாரெல்லாம் பார்க்கறீங்களோ என்ன சொல்லணும்? ரகபோத்து 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 ரகபோத்து. என்னது சொல்லணும்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும்? ரகபோத்து ரகபோத்து. இன்னைக்கு உங்களெல்லாம் பார்த்து என்னமோ புது லாங்குவேஜ் பேசுறாங்களே இந்த ஏர்போர்ட்ல, நீங்க ரகபோத்துன்னு சொல்லுங்களேன், நேராக உங்களுக்கு வீசாவே கிடையாது, டைரக்டா பரலோகத்துக்கு போயிடுவீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்மெல்லாம் போகலாமா? இன்னைக்கு ரகபோத்தாக மாறணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஈசாக்குக்கு சொன்ன அதே வாக்கு தத்தத்தை இன்னைக்கு நாம கேட்டு ஒருவர் மற்றவருக்கு சொல்லி குணமளிக்கும் அந்த வல்லமையான நிகழ்வுக்குள்ள நாம கடந்து போகணும். இன்னைக்கு நோய் நொடிகள் சுகமாகணுமா? தடைகள் கட்டுகள் உடையணுமா? சாபக்கேடுகள் விலகி போகணுமா? இன்னைக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நல்ல காரியங்கள், இன்னைக்கு கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? இன்னைக்கு ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து அருமையான வசனத்தை, எப்ப ஈசாக்கு ரகபொத்துன்னு சொன்னாரோ, எப்ப ஈசாக்கு ரகபொத்துன்னு சொன்னாரோ அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது? அங்க நம்ம பார்க்கிறோம், ஈசாக்கு ரகபொத்துன்னு சொன்னார். ரகபொத்து என்றால் ஆண்டவர் என் எல்லைகளை விரிவுபடுத்தியுள்ளார், ஆண்டவர் இந்த நாட்டில் என்னை வளர்ச்சியுற செய்வார். இதன் பின்னர் அவர் அவ்விடத்திலிருந்து பெர்செபாவுக்கு போனார். அன்று இரவு, இன்னைக்கு ராத்திரி நீங்க ரகபோத்து 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 ரகபோத்துன்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்யணும்? அதிகமா பேசாம உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை தான் வரணும்? ஆண்டவர் என் எல்லைகளை விரிவுபடுத்தியுள்ளார், ஆண்டவர் இந்த நாட்டில் வளர்ச்சியுற செய்தார். இவ்வளவு பெரிய சென்டென்ஸ் சொல்லாம சுருக்கமா ரகபோத்து ரகபோத்து ரகபோத்துன்னு சொல்லி இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்க போங்க. இன்னைக்கு ராத்திரி உங்க கனவுல யாரு வருவா? பங்கு சாமியாரா? இன்பா பிரதரா? அடைக்கலம் ஃபாதரா? யாரு வருவா? ஆண்டவர் வருவார். ஆண்டவர் வந்து யாரு கூட பேசுவார்? இன்னைக்கு நீங்க தேவையில்லாம பேசாம இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்க கூட பேசுவார். இன்னைக்கு தேவையில்லாத வார்த்தைகளை கேட்காமல் இருந்தால் ஆண்டவருடைய குரல் உங்களுக்கு கேட்கும். நீங்கள் தேவையில்லாதவற்றை, இன்னைக்கு நீங்க தேவையில்லாத சீரியலை பார்த்துக்கிட்டே போய் தூங்குனா அங்க யாரு வந்து நிப்பா? கோபி தான் வந்து நிப்பார். அங்க யார் வந்து நிப்பா? நீங்க யாரை டிவியில் பார்க்குறீங்களோ, யாரை இன்னைக்கு செல்போனில் பார்க்குறீங்களோ அவங்க தான் வந்து நிற்பான். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் மூளையே இல்லாமல் போச்சு, இந்த மூளைலாம் சுருங்கி போச்சான். இன்னைக்கு சமீபத்திலே ஒரு ஆய்வு, நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் மூளை சுருங்கி போயிடுச்சு. ஏன் தெரியுமா? எல்லாம் இந்த செல்போனை பார்த்து 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 இன்னைக்கு உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க உங்கள் கண்ணு முன்னாடியே அழிவதை காண்கிறீர்கள். இந்த பிள்ளைங்கள்லாம் இந்த செல்போன் ஊடகம், அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி வந்துச்சு. இன்றைக்கெல்லாம் வீட்டில் அப்பா அம்மா தேவையில்லை, சோறை ஊட்டி விடுறதுக்கு, லைட்டை போடுறதுக்கு, ஃபேனை போடுறதுக்கு. இன்றைக்கி எல்லாம் ஆப்பு வந்துச்சு, எல்லாம் ஆப்பு. இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போனேன், ஒரு குட்டி குழந்தை, அது அம்மாவை கூப்பிடலை, அப்பாவை கூப்பிடல. அலெக்ஸா ஃபேனை போடு, ஃபேன் ஓடுது. அலெக்ஸா டிவியை போடு, டிவி ஓடுது. அப்பா இல்லை, அலெக்ஸா வந்துட்டார். அப்பா இல்லை, மம்மி இல்லை, அலெக்ஸா வந்துட்டான். இன்னைக்கு எல்லாம் ஆப்பு, எல்லாத்துக்கும் ஆப்பு. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஆப்பு. நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆப்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் வந்து பாவம் இயேசு சாமி படுற பாட்டை பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலலாம் குடியில் வச்சு இயேசு சாமியை போய் கும்பிட்டாங்க. இன்னைக்கு 3 ராஜாக்கள் இயேசு சாமி கிட்ட போய் தண்டனிட்டு வணங்கினான். அந்த இடையர்கள் எல்லாம் இயேசு சாமியை போய் பார்த்தான். இன்னைக்கு எல்லாம் குடியில் போய் இயேசு சாமியை பார்க்காம செல்ஃபி புள்ள கிவ்மியா உம்மா உம்மா எல்லாம் செல்ஃபி. எங்க குடியில் போய் இயேசு சாமியை பார்க்காம செல்ஃபி தான். எங்க பாரு மொபைல், எங்க போனாலும் செல்ஃபி. இன்னைக்கு நம்மளையே தான் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கடவுளை காண வேண்டும். இந்த கடவுளை கண்டால் இன்னைக்கு ராத்திரி நீங்கள் ரகபோத்தாக மாறினால் உங்க கனவுல யாரு வருவா? ஆண்டவர் வருவார், இயேசு வருவார், அப்பா கடவுள் வருவார், ஆவியானவர் வருவார். அவர் வருகிற போது என்ன நடக்கும்? அன்று இரவு ஆண்டவர் அவருக்கு தோன்றி
வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் சொல்லுவோம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. உன் தந்தை ஆபிரகாமின் கடவுள் நானே. இந்த வார்த்தையை சொல்லுகிற போது சத்தமா சொல்லணும். உன் தந்தை ஆபிரகாமின் கடவுள் நானே, அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு ஆசி வழங்கி என் ஊழியன் ஆபிரகாமின் பொருட்டு உமது வழிமரபை பெருக செய்வேன் என்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம், ஆண்டவர் கனவுல என்ன சொன்னார்? அன்று இரவு ஆண்டவர் ஈசாக்குக்கு என்ன சொன்னார்? உன் தந்தை ஆபிரகாமின் கடவுள் நானே, அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். இதுதான் இந்த ஆண்டிற்கான வாக்குத்தத்தம். இதுதான் கடவுள் சொல்லுகிறார். ஏனெனில் என் ஊழியன் நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு ஆசி வழங்கி என் ஊழியன் ஆபிரகாமின் பொருட்டு உனது வழிமரபை நான் பெருக செய்வேன். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி உற்சாகமாய் பலத்த கரவொலி எழுப்பி இதுவரைக்கும் தட்டாத ஒரு கைத்தட்டு இந்த யூபிலி ஆண்டுல ஆண்டவர் மீண்டும் மீண்டும் மீண்டுமாய் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு வாக்கு தத்தம். நீ பயப்படாத, அஞ்சாதே, நான் கூடவே இருக்கிற என் ஊழியன் ஆபிரகாமின் பொருட்டு உன் வழிமரபை நான் பெருக செய்வேன். 100, 1000, 10,000, ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் கொடுக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உன் தந்தை ஆபிரகாமின் கடவுள் நானே. கையை உயர்த்தி சொல்லணும். அஞ்சாதே. உன்னை பார்த்தாலே பயமா இருக்குது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அடுத்தவங்களை பார்க்க மாட்டேன், ஏன்னா ஆசீர்வாதம் இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அஞ்சாதே, 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 ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். நிறைய பேருக்கு பயமே இதுதான். நம்ம கூட இருக்கிறது தான் பயம். எனக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு வந்தா அப்படியா? இன்னைக்கு எனக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. இதுதான் பிரச்சனை. டோன்ட் கேர் மாஸ்டர்ஸ். அதனால தான் ஆண்டவர் அப்படி கிடையாது. நான் கூடவே இருப்பேன், நான் பக்கத்தில் இருப்பேன். அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். நம் கடவுள் யார் தெரியுமா? எனக்கு அந்த கூடவே இருந்தால், இன்னைக்கு அந்தோணியார் கூட இருந்ததுனால தான் ஆசீர்வாதம். கோடி கோடி அற்புதம். அந்தோணியார் இதைத்தான் கண்டுபிடித்தார். இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய கையில் இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஈசாக்கு அதே ஆண்டில் பயிரிட்டு 100 மடங்கு அறுவடை செய்து அவர் செல்வரானார், மாபெரும் செல்வரானார். அதே போல இந்த ஆண்டிலே நீங்கள் ரகபோத்தாக மாற வேண்டும். ரகபோத்தாக மாறிவிட்டால் உங்க காதுல என்ன விழும்? உன் தந்தை ஆபிரகாமின் கடவுள் நானே. பயப்படாத. பேய் வந்து பல்ல நீட்டிக்கிட்டு கொம்ப வச்சுக்கிட்டு பேன்னு வந்து கத்துனாலும் நீ யாரு? ரகபோத்து. உன் காதுல என்ன வார்த்தை விழணும்? என்ன வார்த்தை விழணும்? அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த ஆண்டிலே நான் உனக்கு ஆசி வழங்கி, ஆண்டவர் வந்துவிட்டால் ஆசீர் கொடுக்கிற தெய்வம், நான் உனக்கு ஆசி வழங்கி என் ஊழியன் ஆபிரகாமின் பொருட்டு உனது வழிமரபை பெருக செய்வேன். எந்தெந்த காரியங்கள் பெருக வேண்டுமோ, எந்தெந்த காரியங்கள் ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமோ, ஈசாக்கை ஆசீர்வதித்து ஒரே ஆண்டில் 100 மடங்கு ஆசியை கொடுத்த ஆண்டவர், 100 மடங்கு ஆசியை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் ஆசி வழங்க போகிறார். கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும். இன்னைக்கு ஆசீர்வாதம் 100 மடங்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கிற வல்லமையான ஆசீர்வாதம். அவர் வல்லமையாய் நம்மை தொட போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். உங்க மனசுல என்னென்னலாம் இருக்குதோ இந்த புதிய வருஷத்துல எதிர்நோக்கி ஆண்டுல, யூபிலி ஆண்டுல என்னென்னலாம் நடக்கணும், இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன அதிசயம் நடக்கணும், என்னென்ன அற்புதம் நடக்கணும் நினைக்கிறீங்களோ, என் ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். இது உங்களுக்கான நேரம், இது உங்கள் நேரம். நீங்க வாயை திறக்கணும், நீங்க ஜெபிக்கணும். நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எனக்கு எத்தனை வியாதிகள், எத்தனை நோய்கள் என் ஆண்டவர் தொட்டால் போதும். உங்களுக்கு பிரச்சனையா? வாழ பிடிக்கலையா? உங்களுக்கு தடையா? உங்களுக்கு போராட்டமா? இந்த வாழ்க்கையே கஷ்டமா இருக்குதா? இன்னைக்கு இயேசுவேன்னு கூப்பிடு. அந்த ஈசாக்கு ஆண்டவரை பார்த்து ரகபோத்துன்னு சொன்னார்.
ஆண்டவர் என் எல்லையை விரிவுபடுத்தியுள்ளார். இந்த நாட்டில் நான் வளர்ச்சி உறுவேன். ஈசாக்கு தொட்டதை எல்லாம் ஆண்டவர் துலங்க செய்தார். இன்னைக்கு நீங்களும் கேளுங்க. இன்னைக்கு நீங்களும் கேட்கும் போது ஆண்டவர் கொடுப்பா. நம்பிக்கையோட ஆண்டவர்கிட்ட நெருங்கி வருவோம். ஆண்டவரை பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட செபிப்போம், மன்றாடுவோம். 2 கரங்களையும் உச்சம் தலை மேல வைங்க. நம்பிக்கையோட 2 கரங்களையும் உச்சம் தலை மீது வைத்து ஈசாக்கை அதே ஆண்டில் 100 மடங்கு ஆசியை காண வைத்த தெய்வம், ஈசாக்கை ரகபோத்தாக மாற்றிய என் ஆண்டவர், ஈசாக்குக்கு ஏதோ வம்சத்தை கொடுத்த ஆண்டவர், வழிமரபை கொடுத்து ஆசீர்வதித்த என் ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். உச்சம் தலை மேல கரம் வைத்து உங்கள் தேவை, யாராவது நோயுற்று இருக்கிறீங்களா? குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறீங்களா? திருமண வரத்திற்காக ஜெபிக்கிறீங்களா? வீட்டில் குடிவெறி, களியாட்டங்கள், சாபக்கேடுகள், மாந்திரீகம், செய்வினை, சூனியம், இன்னைக்கு பேயின் அந்தகாரங்கள், இந்த உலகத்தின் அடிமைத்தனங்கள், இந்த உலகத்தில் நிறைய போராட்டங்கள் உங்களை ஆட்டி படைக்கிறதா? உச்சம் தலை மேல கரம் வைத்து ஈசாக்கை ஆசீர்வதித்த ஆண்டவர், அந்தோனியாரை கோடி அற்புதராக உயர்த்திய என் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஆசியாய் ரகபோத்தாக இன்னைக்கு உங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்தி இந்த நாட்டில் உங்களை வளர்ச்சியுற செய்ய போகிறார். எதிரிகள் பொறாமைப்படுகிற அளவுக்கு நீ ஆசியாய் மாறப்போகிறார். ஈசாக்கை செல்வனாய் மாற்றிய என் ஆண்டவர் உனக்கு மாபெரும் செல்வத்தை, ஆசியை தரப்போகிறார். ஆண்டவர் கொடுக்கிற அதே ஆசீர் உன் மேல் வரட்டும், உன் தலை மீது இறங்கட்டும், உன் உடல் மீது இறங்கட்டும், உன் குடும்பத்தின் மீது இறங்கட்டும், உன் சந்ததி மீது இறங்கட்டும். ஆண்டவரே உனக்கு ஆசி வழங்கி உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஏதோ உன்னை பிரிதுபடுத்த அவர் வந்திருக்கிறார். உச்சம் தலை மேல கரம் வைத்து நோய் நோக்காடுகள், உடலில் இருக்கிற பலவீனங்கள், உன் குடும்பத்தை ஆட்டி படைக்கிற தீமைகள், தொல்லைகள் இன்னைக்கு வெளியேறணும். அப்படியே உச்சம் தலை மேல கரம் வைத்தவர்களாய் உங்க தனிப்பட்ட விண்ணப்பத்தை, தனிப்பட்ட காரியத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. நம்பிக்கையோட ஆண்டவரே நான் நம்புறேன். ஆண்டவரே இன்னைக்கு ராத்திரி என் குடும்பத்திற்கு அபிஷேகம், என் வீட்டுக்கு அபிஷேகம். இன்னைக்கு ராத்திரி உங்க குரலை நான் கேட்பேன். ஆண்டவரே நான் ரகபோத்தாக மாறுவேன். ஆண்டவரே நம்பி 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 வந்திருக்கிற ஆண்டவரே, உம்மையே நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு நம்பத்தக்க தகப்பன் நீரே என் ஆண்டவர், நீரே என் தகப்பன். ஆண்டவரே நீரே ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், என்னோடு வாழ்கிற இம்மானுவேல், என்னை தாங்குகிற தெய்வம் நீரே. யெகோவா ரஃபா, சுகம் கொடுக்கிற தெய்வம் நீரே. ஆண்டவரே பலவிதமான நோய்களோடு, பலவிதமான நோய் நோக்காடுகளோடு இருக்கிற பிள்ளைகளை தொடுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு முழு சுகத்தை தாங்கப்பா. இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு ஆசியாய் மாறட்டும். அப்படியே உச்சம் தலைமையில கரம் வைத்து சிறப்பு தேவைகள், இந்த பங்குக்கான தேவைகள், குடும்ப தேவைகள், உலகத்தின் தேவைகள் ஆண்டவர் சந்திக்கட்டும். ஆண்டவர் இதோ உங்களுடைய வாழ்க்கையில மாபெரும் 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 அதிசயங்களை இதோ நீ அதிசயம் காணும்படி, அற்புதங்களை காணும்படி என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரையிலும் நாடி நரம்புகள் எலும்புகள் தசைகளுக்குள்ளே என் ஆண்டவருடைய அபிஷேகம் வல்லமையாய் இறங்கட்டும். ஆண்டவர் உன்னை வல்லமையாய் மாற்றுகிறார். நீங்கள் ரகபோத்து இன்னைக்கு ஆண்டவருக்கு நீங்கள் சாட்சி, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் சாட்சிகளாய் என் ஆண்டவர் உங்களை நிரப்புகிறார். ஆண்டவரே உச்சம் தலை மீது கரம் வைத்து செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆட்கொள்ளுங்கப்பா. உங்க பரிசுத்த ரத்தத்தால் கழுவுங்கப்பா. உங்களுடைய தூய ஆவியின் அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமையின் அபிஷேகம் இறங்கட்டும், அக்கினியின் அபிஷேகம் பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே இனிமேல் சந்திக்கிற ஒவ்வொரு காரியமும் ஆசியாய் மாறட்டும். இந்த ஆண்டு முழுவதும் எடுக்கிற காரியங்கள் ஆசியாய் மாறட்டும். குடும்பம் ஆசியாய் மாறட்டும். துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். ஏதோ வியாபாரங்கள் செழிக்கட்டும், தொழில் செழிக்கட்டும், குடும்பம் ஆசியாய் மாறட்டும். பிள்ளைகள் உண்ணுகிற உணவும் தண்ணீரும் ஆசியாய் மாறட்டும். பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் வளரட்டும். அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவருடைய ஆசீர் எனக்குள்ளே என் குடும்பத்திற்குள்ளே என் வாழ்க்கைக்குள்ளே அவரே ஆசியால் நிரப்புகிறார். விடுதலையின் ஆசீர், வெற்றியின் ஆசீர், சுகமளிக்கும் ஆசீர் என்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஏதோ நம் தெய்வம் எழுந்து அன்று ஈசாக்கை உயர்த்தி அவரை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர்
அந்தோனியாரை கோடி அற்புதராய் உயர்த்திய அதே ஆண்டவர் இன்னைக்கு நம் ஒவ்வொருவரையும் அவர் உயர்கிற போது ரகபொத்தாக மாறி ஏதோ நம் எல்லைகளை விரிவுபடுத்தி இந்த நாட்டில் நம்மை பெருக செய்ய வந்திருக்கிறார். நீ துன்பப்படுகிற போது, வேதனைப்படுகிற போது அஞ்சாதே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருந்து ஏதோ என் ஊழியன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே வாக்கு தத்தத்தை நான் உனக்கு நிறைவு செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் ஏதோ நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென், ஆமென், ஆமென். கரம் உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நம் வாழ்வு, இயேசுவே நம் வாழ்வு. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.